கிபி 12ஆம் நூற்றாண்டில் கோயமுத்தூரில் இருக்கும் மருதமலை முருகன் கோவில் சுற்றியும் அடர்ந்த காடு பகுதியாக இருந்தது. அந்த காட்டு பகுதிக்குள் மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதிலிருந்து ஒரு சிறுவன் சிறு வயதிலிருந்தே எந்த பாம்பை பார்த்தாலும் பயமில்லாமல் அந்த பாம்போட விளையாடுவது, கடும் விஷமுள்ள பாம்புகளை பிடித்து அடித்துக் கொள்வது, இது போன்ற வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தான். இந்த சிறுவனை பற்றி கேள்விப்பட்ட சித்தர்களும் வைத்தியர்களும் அந்த சிறுவனை அழைத்து ஒரு உதவி கேட்கிறார்கள். நீ பிடித்துக் கொள்ளும் பாம்புகளில் இருக்கும் விஷங்களை மட்டும் எங்களிடம் கொடுத்துவிடு, நாங்கள் அதை வைத்து விசு முறிவு மருந்துகளும் தயார்படுத்துகிறோம் என கூறுகிறார். இதற்கு அந்த சிறுவன் ஒத்துக்கிறான். அதற்கு கைமாறாக அந்த சிறுவனின் வாழ்க்கைக்கு தேவைப்படும் சிறு உதவிகளையும் அந்த வைத்தியர்கள் செய்கிறார்கள். சித்தர்களும் வைத்தியர்களும் கேட்ட அந்த குறிப்பிட்ட பாம்பின் விஷங்களை அடர்ந்த வனப்பகுதிக்குள் மனிதன் கால் தடம் படாத இடத்திற்கு கூட சென்று கடும் விஷமுள்ள பாம்புகளை வசியம் செய்து விஷத்தை எடுத்து உடன் அந்த பாம்பை அடித்துக் கொன்று விடுவான். இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தான். இந்த சிறுவன் மனிதர்களுடன் இருந்ததை விட காட்டுக்குள் பாம்புகளுடன் தான் அதிக நேரம் இருப்பான். அந்த சிறுவனை பற்றி கேள்விப்பட்டு ஒரு நாள் அந்த ஊருக்கு மிகப்பெரிய வைத்தியர் ஒருவர் வருகிறார். அந்த சிறுவனை பார்த்து,